நம்மகிட்டயும் 140,00,00,000 இருக்கு. சைனாகிட்டயும் 30, 40 கோடி மக்கள் தொகை இருக்கு. ஏன் சைனால அவனுக்கு வியாபாரம் நடக்கல? ஏன் இந்தியால நடக்குதுன்னா, சைனாக்காரனுக்கு மீசை முளைக்காது. இங்க இருக்கிறவனுக்கு மீசையும் தாடியும் நல்லா முளைக்குது. அ அந்த மாரி வந்து இந்தியால வந்து கன்சம்ப்ஷன் பேட்டர்ன் எல்லாம் ரொம்ப டிஃபரெண்ட். ரொம்ப டிஃபரெண்ட் உங்களுக்கு. அதனால இந்தியாவ நோக்கி முதலீடு பண்ண வராங்க. இது ஒரு சும்மா தெரிஞ்சுக்க ஒரு சராசரி நம்மளுடைய ஆடியன்ஸ டக்குனு ஸ்பில் பீன்ஸ். அ புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். ஏன் இந்தியாவ நோக்கி வராங்க அப்படிங்கிறதுக்கு. அடுத்தது வந்து சைனா ஒரு டிக்டர்ஷிப் டிக்டேட்டர்ஷிப்பை ஆட்டும் ஒரு நாடு. ஒரே ஒரு மிலிட்டரி ஆட்சி கட்சி தான். வேற ஒண்ணும் இல்ல. ஆனா இந்தியால டெமோக்ரசி. அதனால இந்த வித்தியாசம் இங்க இருக்கு. அவ்வளோ ஈஸி கிடையாது. இங்க பணம் போட்டா வந்து பாதுகாப்பு இல்லாம போகாது. ஆனா அங்க அப்படி சொல்ல முடியாது. என்ன வேணா ஆகலாம். என்ன வேணாலும் ஆகலாம். ரூல்ஸ் அண்ட் ஆமா. ரெகுலேஷன்ஸ்லேருந்து எல்லாமே அடுத்தது வந்து ஆமா. அவங்க பசிக்கே தவிச்சிருந்த காலகட்டத்தில, அ மாவோ செடாங் இருந்தபோதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவரு தான் சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க. தந்தை எல்லாம் சொல்லுவாங்க. கம்யூனிஸ்டிசம் தந்தை எல்லாம் சொல்லுவாங்க. வந்து கம்யூனிசம் வந்து பாவர்ட்டி எல்லாம் இருக்கறச்சே ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாவா பெரும்பான்மையான மக்கள் எடுத்துப்பாங்க.